ஆண்டவர் எவர்களுடைய வாழ்க்கையை அவர் திரும்ப கட்ட நினைத்திருக்கிறாரோ, நம்ம மேபி நீங்க இந்த வேர்ஸ் இந்த போஸ்டர்ல நீங்க வந்து பார்க்கலாம். ரிட்டர்ன் டு யுவர் பொசிஷன். உங்களுடைய அரணுக்கு திரும்புங்கள். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் வச்சிருக்கிறாரு இந்த ஆவிக்குரிய அந்த உங்களுடைய பொசிஷனுக்கு ஆண்டவர் உங்களை திருப்ப நினைக்கிறவரா இருக்கிறாரு. இந்த பிரேயரை அட்டெண்ட் பண்ற ஒருவருடைய வாழ்க்கையிலயும் ஒரு டர்ன் ஓவரை ஆண்டவர் வந்து கட்டளையிட போறாரு. ஒரு ரிட்டர்னிங் ஆஃப் தியர் பொசிஷனை ஆண்டவர் வந்து கட்டளையிட போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா இருக்கிற இடத்துல ஆமென்னு சொல்லுங்க. சோ நம்ம ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிருந்தாலும் ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாடி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்கள்ல நம்ம கண்களை மூடி லெட்ஸ் ஆல் ப்ரே அண்ட் ஸ்டார்ட். அன்பு நல்ல தகப்பனே, இயேசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீங்க ஏற்படுத்தின ஆண்டவரே இந்த 21 நாட்கள்ல இந்த முதலாவது நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே அது நீங்க எங்களை ஜெபிக்க வைத்திருக்கிற நாட்கள்ப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, திரும்ப ஜெபிங்க, திரும்ப நான் உங்களுடைய அரணுக்கு உங்களை நான் திருப்ப போறேன்னு சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஏதோ ஒரு அப்பா இதுல என்ன நடக்கும் அப்படின்ற ஏதோ ஒரு தாட்டோட இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலயும் நீங்க பேசுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நீங்க கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு டர்ன் ஓவரை நீங்க கட்டளையிடுங்க இயேசுப்பா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இந்த 21 நாட்களும் ஆண்டவரே இன்னைக்கு தொடங்குற நாங்க இந்த ஃபர்ஸ்ட் டே தொடங்குற நாங்க இந்த 21 டேஸும் கண்டினியூஸா நாங்க ஜாயின் பண்ண இந்த 21 நாட்களும் ஆண்டவரே ஒரு நாள் கூட தடைபடாம எல்லா நாளும் நாங்க ஜாயின் பண்றதுக்கு கேட்கலாமா இசப்பா? ஒரு நாள் கூட தடைபடக்கூடாது. இந்த 21 நாட்களும் இதுல நாங்க ஜாயின் பண்ணி எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறதான காரியங்களை நாங்க விட்னஸ் பண்ணுவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போற அன்புக்காக ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டு இருக்கிற எல்லாரையும் கொண்டு வாங்கப்பா. இந்த அடுத்த ஒரு 1 hour ஆண்டவரே ஆவியானவர் எங்களை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுங்க. எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த நல்ல அதிகாலை வேளையில ஆவியானவர் பேசுகிற உடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாக கேட்க இப்படி நாங்க வேதத்துல வாசிக்கிறபடி அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே நாங்க வந்திருக்கிற இந்த அதிகாலை வேளையில உண்மை நாங்கள் கண்டு கொள்ள ஆண்டவரே மனுஷங்க இல்லப்பா, பேசுகிற மனுஷங்க இல்லப்பா ஆண்டவரே, உண்மை நாங்கள் கண்டு கொள்ள, உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாள்ல எங்களோட இடைப்படுங்க. எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த ஜெபத்துல வந்திருக்கிற இந்த 21 நாட்கள் ஃபாஸ்டிங் வார்ஃபேர் ப்ரேயர்ல கலந்திருக்கிற எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருமே நாங்க வந்து வெல்கம் பண்றோம். இந்த 21 நாட்கள் இஸ் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைஃப். இந்த 21 நாட்கள் காட் இஸ் கோயிங் டு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை இந்த 21 நாட்கள்ல செய்ய போறாரு. ஸோ வெயிட் பண்ணுங்க. தாகமுள்ளவன் மேலதான் ஆண்டவர் தண்ணீரை ஊத்துவன்னு சொல்றாரு. ஸோ ஆர்வமா காத்திருங்க. நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஸோ இப்பயும் கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஏசுப்பாவை வந்து ஆராதிக்க போறோம். ஸோ நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அவங்களோட பைபிள் நோட் பேட்லாம் எடுத்துட்டு ஒரு சாலிட்யூடான பிளேஸ்க்கு வந்துருங்க. எப்படி நம்ம ஏசுப்பா வந்து காலையில போய் ஜெபிக்கும் போது ஒரு சாலிட்யூடான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் போய் வந்து பிதா கிட்ட பேசிட்டு இருப்பாராம். இப்பயும் நம்ம கூட ஆண்டவர் பேச போறாரு. ஸோ ஒரு சாலிட்யூடான பிளேஸ்க்கு வந்துருங்க. கொஞ்ச நேரம் நல்லா விடுதலையோட ஏசுப்பாவை ஆராதிச்சுட்டு ஜெபிச்சுட்டு நம்ம வார்த்தையை கேட்க போறோம். இந்த ஒரு 1 hour எக்ஸ்பெக்ட் கிரேட்டர் திங்ஸ், எக்ஸ்பெக்ட் மைட்டியர் திங்ஸ். ஆமென். சோ ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை பாடி நம்ம அப்படியே ஆராதனைக்குள்ளாக போலாம். வாழ்வே நீர்தானையா அப்படின்ற பாடலை நம்ம எல்லாருமே பாடி உண்மையா வெறும் பாடலா இல்லாம அந்த வரிகளை உணர்ந்தவர்களாக காலையிலேயே அவரை பார்த்து இசப்பா எங்க வாழ்க்கையே நீங்க தான் இசப்பா, எங்களுடைய ஜீவன், எங்களுடைய பலன், எங்களுடைய வாழ்க்கையின் ஒளி எல்லாமே நீங்க தான் இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படியே பாடலாமா? வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, சொல்லலாமா? வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. சொல்லாமா? என்னேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்வினிலே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, நீர் மாத்திரம்
இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, சொல்லாமா நிற்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேன். உண்மையா கிருபையினால் தான் வாழ்கின்றேன். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீர்தானையா. அவரை பார்த்து வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. எஸ் லார்ட், என் வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையிலும் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையிலும் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன். நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். எஸ் லார்ட், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. இருதயத்திலிருந்து சொல்லலாம் அவரை பார்த்து, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்வி. சொல்லாமா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்வினிலே. வாழ்வே நீர்தானையா. எஸ் லார்ட், என் வாழ்வே நீதானையா. அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடலாமா? கண்களை மூடி அவரை பார்த்து இருதயத்துல கைய வச்சு இந்த வார்த்தையை சொல்லலாமா? ஐசுப்பா, என் வாழ்க்கையே நீங்க தான் ஐசுப்பா. இன்னைக்கு யார் யாரோ எதையோ பார்த்து இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நாங்க இந்த வேலையில சொல்றோம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையே நீங்க தான்ப்பா, ஆண்டவரே எங்க வாழ்க்கையே நீங்க தான்ப்பா. சொல்லலாமா? வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. இயேசுவே வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. ஆனந்தமே சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. அப்படியே அந்த பிரசனத்தை உணர்ந்தவர்களாக சொல்லலாமா? ஆனந்தமே சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே, உங்க பிரசனத்திலே ஒன்று கூடி உள்ளோம், உங்க சமூகத்திலே கை கூற ஆசையா உங்க பிரசனத்திலே ஒன்று கூடி உள்ளோம், உங்க சமூகத்திலே
களி கூற வந்தோம் இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. சொல்லலாமா? இருக்கின்றேன் என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும். கேட்கலாமா? அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும். ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசனமே. உங்க பிரசனத்திலே, உங்க பிரசனத்திலே ஒன்று கூடியுள்ளோ, உங்க சமூகத்திலே களி கூற வந்தோம், உங்க பிரசனத்திலே ஒன்று கூடியுள்ளோ, உங்க சமூகத்திலே களி கூற வந்தோம். அப்படியே துதிக்கலாமா? இந்த காலை வேளையில அப்படியே அந்நிய பாஷையில பேசுகிறவர்களாக அப்படியே ஆண்டவரை துதிக்கலாமா? ஓரமே கலதரடதரமா லியாது ரே கலதரலரபா. இது ஒரு ப்ரெஷியஸ் ஆன டைம். The Lord is telling, இந்த ப்ரெஷியஸ் டைம் வேற எந்த அற்பமான காரியத்துக்காகவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேற எந்த டிஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு அற்பமான காரியத்துக்காகவும் பேசிடாதீங்க. தேவன் முகமுகமாய் பேசுகிற ஒரு நேரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் நம்மளோட முகமுகமாய் பேசுகிற நேரம். அவர் நம்மோடு முகமுகமாய் தரிசனமாகிற நேரம். அப்படியே விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுக்கலாம். உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை, உங்க சிந்தைகளை விட்டு கொடுத்துருங்க. ஆண்டவருக்கு விட்டு கொடுத்துருங்க. ஓ ரமே கலதரமா ரியாது டேபல ரஹாது டலரதரலரபா. அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்ற தேவன். அவர் நம் மத்தியில இருக்கின்ற தேவன். எங்க 2-3 பேர் எங்க அவருடைய நாமத்தினால கூடுறாங்களோ அங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்ம இருக்கிற இடத்துல அவர் இறங்கி வந்திருக்கிறார். இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அப்படியே நன்றி செலுத்தலாமா? Oh, we thank you, Lord. Oh, we thank you, Lord. We thank you, Ishapa. Oh, Ramekala darada daralaraba. Ribedara rahadu dalaradaraба. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஈஸ்வராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழி நடத்துங்க. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க. ஓ, நீங்க சொன்னீங்கல்ல ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட முகமுகமாய் பேசுகிற நேரம் என்று சொன்னீங்கல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட நீங்க பேசுங்க. ஒவ்வொருத்தரையும் அந்த அனுபவத்துக்குள்ளாக நீங்க நடத்தி செல்லுங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை இன்று மட்டும் அல்லப்பா, இந்த 21 நாட்களும் அதை நாங்க ரிசீவ் பண்ணுவதற்கு எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்க துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு சாட் பாக்ஸ்ல ஆமேன் போடலாமா? எத்தனை பேர் ஆக்டிவா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கின்றவராகவே இருக்கின்ற தேவனா இருக்கிறார். ஆமேன், 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 ஆமேன். ஐ ஹோப் எல்லாருமே பயங்கர ஆக்டிவா, பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஐசுப்பா இந்த நாள்ல உங்களோட பேசணும்னும் இந்த 21 நாட்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியேட் செய்யணும்னு நீங்க வந்து காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஒரே ஒரு கொஸ்டினோட நம்ம அடுத்த செஷனுக்குள்ள போக போறோம். எத்தனை பேர் 21 நாட்களும் இதுல கலந்துப்பீங்க?
எத்தனை பேர் 21 days நான் வந்து இதுல கலந்துப்பேன், விசுவாச அறிக்கை இடும்போது அதை பரலோகம் கேட்டுக்கொண்டு இருக்குதுல்ல, சொல்லலாமா? எஸ் ஐ வில், எஸ் ஐ வில், ஆமென், எஸ் ஐ வில்னு சொல்லலாமா? இந்த 21 நாட்கள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில காட் இஸ் கோயிங் டு கிரியேட் அன் இம்பாக்ட், காட் இஸ் கோயிங் டு டூ சம்திங். என்ன பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே, அட் த எண்ட் ஆஃப் த 21st day, you will manifest God is speaking with you, you will manifest God is doing greater things in your life. ஆமென். ஏசுப்பா பெரிய காரியங்களை நிச்சயமா தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏசுப்பா நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ இந்த வேலையிலயும் நம்ம வந்து அடுத்ததாக அடுத்த செஷனுக்குள்ள போக போறோம். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு காரியத்துக்காக நம்ம வந்து செபிக்க போறோம். ஸோ எல்லாருமே ஆவியில அனல் உள்ளவர்களாக, ஆவியில உற்சாகம் உள்ளவர்களாக இந்த வேலையில நம்ம வந்து ஜெபிக்க போறோம். ஸோ நம்ம மத்தியில இருக்கிற சிஸ்டர் ஷாம்லி அக்கா will lead us in prayer. Over to ஷாம்லி அக்கா. ஆமென் ஆமென், பிரைஸ் காட். அப்படியே நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போறோம். முதலாவது காரியம் வந்து இந்த 21 நாள் தரிசனம் பிரேயர் ஆண்டவர் வந்து நம்ம இப்ப கொடுத்திருக்கிறார், இந்த வார்ஃபேர் பிரேயர். இந்த 21 நாள் ஜெபத்தை வந்து நம்ம வந்து நன்றி செலுத்தி வந்து முதலாவது ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்தி இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். அநேக செஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஆராதனை வேலை, ஆண்டவரோட வார்த்தையை கொடுக்க போற வேலை, இதே மாதிரி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பண்ண போகிற வேலை, அநேக காரியங்கள், அநேக பிள்ளைங்க அவங்கள வந்து ஈடுபடுத்தி கொள்ள போறாங்க வரப்போற நாட்கள்ல. அந்த காரியங்கள்ல ஆண்டவரோட கரம் வந்து இருக்கணும். ஆண்டவரோட கரம் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தணும். எந்த விதமான தடையும் இன்றி ஒவ்வொரு நாளுமே 21 நாள் இந்த ஜெபத்தை ஓடி முடிப்பதற்கான பலனை வந்து ஆண்டவர் கொடுக்கணும். அப்படின்றதற்காக முழுமையா முதலாவது இந்த காரியத்துக்கு ஆண்டவர் ஒரு கையளவு மேகத்தை வந்து எழுப்பி இருக்கிறார். இந்த 21 நாள் என்ன காரியம், என்ன வார்ஃபேருக்காக ஆண்டவர் வந்து நம்ம நிக்க வைக்கிறாருன்னு தெரியல, ஆனா ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காரு. அதற்காக நன்றி செலுத்துகிறவர்களாய் எல்லாரும் வந்து முழு மனசோட அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய், இதுல வந்து எந்தெந்த பீப்புள் வந்து லீட் பண்ண போறாங்களோ, ஃப்ரண்ட் லைன்ல நின்று இந்த 21 நாட்கள் வந்து போஸ்டிங்ல இருந்து, மீடியா ஒர்க்ஸ்ல இருந்து, பிள்ளைங்களுக்கு கால் பண்ற ஒர்க்ஸ்ல இருந்து, வர்ஷிப், வேர்ட் ஆஃப் காட் இருக்கிற ஒவ்வொரு செஷன்ஸ், மொபிலைசேஷன்ஸ், ஈடுபட போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரோட கரம் இருக்கணும். ஆண்டவர் வந்து இதை பொறுப்பெடுத்துக்கொண்டு அவர் தாமே 21 நாட்கள் ஜெபத்தை வெற்றிகரமா நம்ம முடிக்கத்தக்க ஆண்டவர் அந்த பலனை தரணும். அப்படின்றதற்காக நன்றி செலுத்துகிறவர்களா இதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போமா? துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தனை கொடுத்து நல்ல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே அந்த வேலையிலப்பா ஆண்டவரே நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு 21 days வார்ஃபேர் ப்ரேயருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நினைச்சப்பா ஆண்டவரே. அந்த 21 days கர்த்தாவே அப்பா எங்களை ஒரு விசையாய் புதுப்பிக்கும்படிக்கு, எங்களை ஒரு விசையா எங்களை ஆத்மாக்களை ஆண்டவரே உம்ம அண்டையில் ஆண்டவரை கிட்ட சேரும்படிக்கு, ஆண்டவரே உமக்கு உகந்தவரெல்லாம் எங்களை மாற்றும்படிக்கு டாடி எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஈசப்பா ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் கத்த நீங்க அறிந்திருக்கிறீங்க. இந்த வேலையிலயும் இசப்பா ஆண்டவரே அந்த 21 days வார்ஃபேர் ப்ரேயருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே அப்பா ஜெபங்களை எந்த நோக்கத்தின் திட்டத்தோடு கத்தாவே அப்பா தரிசனமா இந்த மகனிடத்துல சொல்லி அப்பா இந்த காரியங்களை எங்களிடத்துல ஒப்புவித்தீரோ கர்த்தாவே. இந்த 21 days கர்த்தாவே அப்பா நாங்கள் அதை நேர்த்தியா செய்து முடிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று செனகின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா இது எங்களால முடியாது அப்பா. இந்த காரியங்கள் இந்த 21 days கர்த்தாவே அப்பா நாங்கள் அது ஆண்டவரை ஒரு சிந்தையோடு எண்ணத்தோடு கர்த்தாவே உங்க ஆண்டவரை திட்டத்தை நேர்த்தியா இசப்பா நீங்க எந்த காரியத்தோடு கர்த்தாவே இதை கொடுத்தீங்களோ அந்த இசப்பா டெஸ்டினேஷனை நாங்க ரீச் பண்ண என் கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இசப்பா. ஒரு விஷயங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லா விதமான ஆண்டவரே இந்த 21 days எவ்விதமான கர்த்தாவே அப்பா டிஸ்டர்பன்சஸ் இல்லாம, எவ்விதமான ஆண்டவரை காரியங்களும் இல்லாம கர்த்தாவே என் கர்த்தர் நீர் இந்த 21 days காரியங்களையும்
கர்த்தர் எங்களை செய்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த 21 டேஸ்ல கர்த்தாவே எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் ரன்யூ பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை எக்யூப் பண்ணுங்க கர்த்தாவே. நீங்க எப்படியெல்லாம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பொசிஷன்ஸ்க்கு நாங்க திரும்பணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் எங்களை நீங்க மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தாவே, எப்படியெல்லாம் நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே உம்மு சித்தத்தை செய்து முடிக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் எங்களை ஒரு விஷயம் ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா. ஓ லேஹந்தனா ஷதா ரபஹந்து நிகமாதல ரபா ஓ ரேசே பேமே ஷேமி சஹந்தனி ரததல ரபா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அதிகால ஜெபத்துல கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை ஒரு விஷயம் ஆண்டவரே ஒரு புதிய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நிறைய ஆண்டவரே அப்பா சேனைகளை நிமித்தம் கர்த்தாவே எங்களை ஒரு விஷயம் கர்த்தாவே எல்லா விதமான சூழ்நிலைகளில டேடி எங்களை அனலைஸ் பண்ண வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அனலைஸ் பண்ணி ஆண்டவரே அப்பா எங்களை ஒரு விஷயம் கர்த்தாவே ஆண்டவரே அந்த பொசிஷன்ஸ்ல ஆண்டவரே நாங்க எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க அதுல ரொம்ப கவனம் உள்ளவர்களா ஆண்டவரே எங்களை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்தும்படிக்கு நீங்க எங்களோடு இருக்கீங்கப்பா. ஒரு விஷயம் எங்களுக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த 21 டேஸ் எந்த தடையின்றி அப்பா எந்த ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகளை நிமித்தம் எந்த விதமான காரியங்களை நிமித்தம் கர்த்தாவே இதுல யாரும் ஆண்டவரே நாங்க ஆண்டவரே சோர்ந்து போகிறதோ ஆண்டவரே காரியங்களும் இல்லாதபடி கிடாடி 21 டேஸ் ஆண்டவரே நீங்க அந்த காரியங்களை நேர்த்தியா சரிவர நாங்க செய்து முடிக்கும்படியா எங்களை ஒரு விஷயம் எங்களை பலப்படுத்துங்க. இந்த 21 டேஸ் எண்ட்ல கர்த்தர் நீங்க எங்களுக்கு எல்லா மகத்துவமான காரியங்களை செய்தீர் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரை அறிவிக்கத்தக்கதாய் ஆண்டவரை அனலுற கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த 21 டேஸ்ல கர்த்தாவே நீங்க எங்களை எப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் எங்களை எக்யூப் பண்ணுங்க ஆண்டவரை. அதற்கு நீங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. 21 டேஸ் எங்களை எல்லாரும் ரத்தத்தின் காவல் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். என் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுக்கு நாங்க எப்படி எல்லாம் ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா ஆயத்தப்படுத்துங்க. ஒருவேளை நாங்க செய்யாம இல்ல ஆயத்தப்படாம ஒருவேளை நாங்க காரியங்களை செய்யாம நாங்கள் நிற்போமானால் என் கர்த்தர் நீர் எங்களை தட்டி எழுப்பி அந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்பிரயோஜனமானவங்கப்பா ஆண்டவரே. செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்ய வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் நீர் எங்களை எடுத்து நடத்துங்க. எங்க கர்த்தர் நீர் எங்களை பொறுப்பெடுத்து நடத்துங்க. நீங்களே ஆளுகை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். அப்படியாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போறாரு. இந்த 21 நாள் கமிட்மெண்ட் கொடுத்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து அந்தந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்க போறாரு. அதற்காக நன்றி செலுத்தலாமா? நன்றி 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 தகப்பன். அப்படியா இன்னொரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நாளுமே வந்து நம்மளுக்கு இன்றைய நாள் இப்போ ஃபர்ஸ்ட் டே கிட்டத்தட்ட 30 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். பிரைஸ் காட். ஸோ இந்த 30 பேரை வந்து முதலாவது ஆண்டவர் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கு ஆரம்பித்த இந்த ஜபத்துல ஒரு பெரிய கன்சிஸ்டன்சி அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். உடல் அளவுல, மனதளவுல, ஸ்பிரிச்சுவல் அளவுல அநேக சோர்வுகள் வரலாம். அந்த சோர்வுகளை மேற்கொள்வதற்கான பலனை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். குதிரையோ வந்து யுத்த நாட்களுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்ட்டு பாக்குறோம்ல. அது என்ன காரியத்திற்காக வந்து நம்ம ஆயத்தம் மாறும்னு தெரியல. ஆனா ஆண்டவரோட நம்மளோட ஜெயம் வந்து கர்த்தரால் வரப்போகிறது. என்னென்ன காரியத்துல வந்து ஒவ்வொருத்தரோட இது வந்து நம்மளுக்கு ஃபெலோஷிப் மீட்டிங் தாண்டி ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கணும். ஒருத்தரோட பர்சனல் லைஃப் இப்ப என்னோட லைஃப்ல என்ன இம்பாக்ட் இருக்க போதோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் ஸ்டாக்னண்டா இருக்கோ, என்னென்ன காரியங்கள் அடுத்த லெவலுக்கு ப்ரொசீட் ஆகாம இருக்கிறதோ, இந்த 21 நாட்களான ஜபம் முடியும் பொழுது ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃப்ல ஒரு மறு ரூபம் உண்டாக்கப்படணும்ல. என்னென்ன காரியத்திற்காக நீங்க வந்து ஆயத்தமாக இருக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்துல எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வரணும், என்னென்ன ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ, என்னென்ன பிசிக்கல் பிரேக் த்ரூஸ் எனக்கு வரணும் அப்படின்னு இருக்கிறதோ, ஒருத்தரும் பர்சனலா அந்த பிரேக் த்ரூ ஒரு நிமிஷம் வந்து நம்ம கண்களுக்கு முன்பாக நம்ம கொண்டு வரலாமா? ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு நான் போனேன் ஏசப்பா. இந்த காரியத்துல எனக்கான வழிகள் வாய்க்க பண்ணணும். இந்த காரியத்துல இந்த சோர்வை மேற்கொள்வதற்கான பலன் எனக்கு தாங்க. ஒவ்வொருத்தரும் உங்களோட பர்சனல் லைஃப்ல என்னென்ன காரியங்கள் வேணுமோ
அந்த காரியத்தை குறித்து நீங்க நில்லுங்க, திறப்புல நில்லுங்க. அது குறித்ததான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு இருக்கணும். இந்த 21 நாட்களும் அதற்கான போராட்டத்தை போராடி ஜெயிப்பதற்கான பலன் தரணும் அப்படின்றதற்காக ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கொடுத்து 21 நாட்கள் முடியும் பொழுது, ஆண்டவரே நீங்க இந்த காரியத்தை எனக்காக வாய்க்க பண்ணணும் அப்படின்னு, இந்த சோர்வை நான் மேற்கொள்ளணும் அப்படின்றதற்காக எல்லாரும் ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃப்ல என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை உங்க கண்களுக்கு முன்பாக இந்த வெளியில கொண்டு நிறுத்துங்க. அந்த அரண், அந்த கோட்டை ஆண்டவர், அந்த கோட்டை முறியடிக்க போறாரு. அந்த வால, அந்த ஜெரிகோ, ஒவ்வொரு பர்சனல் லைஃப்ல இருக்கிறதான அந்த ஜெரிகோஸ் அந்த ஆண்டவர் முறியடிக்க போகிறார். அந்த மதில்களை ஆண்டவர் முறியடிக்க போகிறார் இந்த வேலையில. இதற்காக ஏவப்படுகிறவர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே, அப்பா அந்த காலை வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த முதல் நாள் நாளான பிரேயரை எங்களை நீங்க ஜாயின் பண்ண வைத்த தயவுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரும் இந்த 21 நாள் தொடர்ந்து அவங்க கன்சிஸ்டண்டா ஜாயின் பண்ண நீங்க கிருபை செய்வீராக ராஜா. அப்பா அதற்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்ருவின் திட்டங்களை நாங்கள் நிர்மூலமாக்கி போட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீங்க அதை டேக் ஓவர் பண்ணுவீராக ராஜா. அதிகாலையில உம்முடைய சமூகத்துல எங்களை காத்திருக்க வைப்பீராக தகப்பனே. உம்முடைய கரம் அதை டேக் ஓவர் பண்ணட்டுமே ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரேக் த்ரூ மூலமாய் கிடைக்க நீங்க கிருபை செய்வீராக தகப்பனே. அட் த எண்ட் ஆஃப் த 21 days நாங்க உம்முடைய அரணுக்கு திரும்ப நீங்க கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்க பலப்படுத்துவீராக ராஜா. ஒவ்வொருத்தரையும் நீங்க நடத்துவீராக தகப்பனே. ஒவ்வொருத்தருடைய சுயம் பலவீன பாண்டம்தான்ப்பா. அவர்களை நீங்க பலப்படுத்துங்க தகப்பனே. உம்முடைய கரம் ஒவ்வொருத்தரையும் டேக் ஓவர் பண்ணுவதாக ராஜா. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை அதிகால வேலையில உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க வைப்பீராக தகப்பனே. உங்களுடைய கரம் அதை டேக் ஓவர் பண்ண போகிற தயவுக்காக இது நன்றி அப்பா. நீங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாங்க ராஜா. உம்முடைய கரம் இதை நடத்தட்டுமே அப்பா. ஒரு மனதோடு இதை நாங்கள் செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க அழைத்து வருவீராக தகப்பனே. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவராயிருந்து ஒவ்வொருத்தரையும் நடத்துங்க அப்பா. அவங்க என்னென்ன பார்த்த கூத்ரூ பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு தெரியாது. அந்த எல்லா டிஃபிகல்டிஸான அந்த பாத்தை எல்லாம் நீங்க மாற்றுவீராக ராஜா. எல்லா கரடு முரடான பாதைகள் எல்லாம் நீங்க மாற்றுங்க. உங்களுடைய கரங்களை நாங்கள் விட்டு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் நன்றி செலுத்தலாம். ஆண்டவர் இந்த 2 காரியத்துல ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தருகிறவரா இருக்கிறாங்க. ஓ லார்ட் அப்பா, ஆண்டவரே சப்பா, தேங்க்யூ லார்ட் அப்பா. ஒவ்வொருத்தரும் ராஜா ஆண்டவரே சப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஆண்டவரே இந்த பர்சனல் பேரியர்ஸ் பிரேக் ஆக போகிறது. ஓஷே டேரே பேலே தேரேமே ஓரிலா மாராதா டராகாலா போஷே டேரேபே ஓஷி ரே மலாதா டராகாலாபா. இயேசுவின் நாமத்தினால் அப்படியாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே சப்பா ஒரு கன்சிஸ்டன்சியை கர்த்தர் நீர் கொண்டு வர போறீங்க. 21 நாட்கள் ஆண்டவர் ஒரு டிசிப்ளினை கர்த்தர் நீர் கொண்டு வர போறீங்க தகப்பனே. ஓய்சப்பா கமிட்மெண்ட் கொடுத்த ஒவ்வொரு பீப்புளையும் கர்த்தர் நீர் ஆண்டவர் ஏசப்பா இந்த 21 நாட்கள் கொண்டு சேர்க்க போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓய்சப்பா ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட பர்சனல் லைஃப்ல இருக்க ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவர் ஏசப்பா அந்த வார்ஃபேரை பிரேக் ஆகி ஓய்சப்பா அடுத்த லெவலுக்கு ராஜா ஆண்டவர் இந்த 21 நாட்கள் கழித்து பிள்ளைங்க கால் எடுத்து வைக்க கர்த்தர் நீர் அப்படியாய் கிரியை செய்ய போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. மீதியான வேலைகளை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென் ஆமென். சோ அழகா கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதுக்கு இஸ்பா நமக்கு கிருபை செஞ்சாங்கல்ல. சோ ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் அபவுட் திஸ் ப்ரேயர் நான் கொடுக்க போறேன். இந்த 21 நாட்கள் காலையில மட்டும் ஜெபிக்க போறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ நிறைய காரியங்கள் நம்ம பிளான் பண்ணிருப்போம். சோ அதெல்லாமே இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. சோ இந்த ஜெபத்தோட பேர் 21 days ஃபாஸ்டிங் வார்ஃபேர் ப்ரேயர். அதாவது
உபவாசித்து நம்ம வந்து ஜெபிக்க போறோம். சோ இந்த இந்த நாட்கள்ல, இந்த 21 நாட்கள்லயும் ஏதாவது ஒரு மீல் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம். சோ இதர் மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு நைட் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அந்த மீலை வந்து ஸ்கிப் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஜெபிக்க போறீங்க. சோ எப்படி வந்து நம்ம அதே வார்த்தை தான் நம்ம இந்த சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம வந்து பாக்குறோம்ல, அரண் திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்பதாக கூட இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து மேபி கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், நிறைய பேர் சொல்லி நம்ம வந்து கேட்டிருக்கலாம்ல. ஆனா வந்து இந்த 21 நாட்கள் இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் டிஃப்ரெண்டா மேனிஃபெஸ்ட் பண்ண போறாரு. சோ நாட் ஒன்லி இந்த பிரேயர், இந்த நீங்க பண்ற இந்த 5 to 6 இந்த பிரேயர்ல மட்டும் கிடையாது. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜெப அறையில போய் இந்த 21 நாட்கள் உங்களுடைய மேபி நமக்குள்ள இருக்கிற சிறையிருப்புகள், நமக்குள்ள இருக்கிற கட்டுகள், நமக்குள்ள இருக்கிற ரகசியமான காரியங்கள், அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வேலையில விட்டுற போறோம். ஒரு சில காரியங்கள் நம்மளால விடவே முடியாம இருக்கலாம், ஒரு சில காரியங்கள் நம்மளால வெளியே வரவே முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து இந்த 21 நாட்கள் ஜெபத்துல நம்ம வந்து அவைகளை வந்து மேற்கொள்ள போறோம். சோ திஸ் 21 days is for yourself. அதாவது இப்ப நான் ஜென்சி அப்படின்னா எனக்காக இந்த 21 நாட்கள், நான் இந்த 21 நாட்கள் தொடர்ந்து இந்த பிரேயர்லயும் அட்டென்ட் பண்ணுவேன். அதே போல என்னுடைய வீட்லயும் நான் என்ன பண்ணுவேன்னா ஜெபம் பண்ணுவேன். அதே மாதிரிதான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இதுல அட்டென்ட் பண்ற ஒவ்வொருத்தரும் இந்த 21 நாட்கள் மார்னிங் அட்டென்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த நாள் முழுவதும் நம்ம இந்த நாள்ல காலையில கேட்கிற வார்த்தையை நீங்க தியானிக்க போறீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்காக வந்து ஒரு ஷெட்யூல் வந்து டெய்லி இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து உங்களுக்காக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இன்னைக்கு வந்து டே 1. முதலாவது கொஞ்ச நேரம் நீங்க வந்து உங்களை கிளென்ஸ் பண்ணி ப்ரே பண்ணணும். சோ உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி ஏஸ்பா கிட்ட நீங்க வந்து ப்ரே பண்ணணும். சோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் ஸ்கிரீன்ஷாட். இந்த பேஜை வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஐ திங்க் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர், பட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்காக 2 சாங்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வர்ஷிப் பண்றதுக்கு, இஸ்பாவை துதிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 2 பாடல்கள் இருக்கும். அடுத்து வந்து பைபிள் ரீடிங் பேசேஜ். அதாவது இந்த 21 நாட்களும் ஜெபிக்க போறோம், காலையில ஜாயின் பண்ணி ப்ரே பண்ண போறோம், வார்த்தையை கேட்க போறோம். அதெல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து தியானிக்க போகிறோம். சோ எப்படி வந்து தானியேல் 21 நாட்கள் 3 வேளையும் ஜெபிச்சாரோ, இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கவும் போறோம். அட் த சேம் டைம் அவருடைய வார்த்தையை நம்ம வந்து தியானிக்க போறோம். சோ காலை, மதியானம் அண்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் பேசேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். சோ 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல 2 சாப்டர். தயவு செஞ்சு இதுக்கான டைம் நீங்க ஒதுக்குங்க. ஒன்லி இஃப் யூ அதாவது விலைக்கரையம் செலுத்தினாதான் இப்ப வந்து கிரியை செய்ய முடியும்ல. ஒன்லி இஃப் யூ சாக்ரிஃபைஸ் சம்திங். இல்ல எனக்கு டே ஃபுல்லா பிஸியா போகும், பரவாயில்ல, நீங்க ஒரு டைம் ஒதுக்கி இந்த வேலையில நான் வந்து ப்ரே பண்ணுவேன். ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் இந்த டைம்ல நான் வந்து இந்த இந்த அதிகாரத்தை நான் படிப்பேன், இந்த அதிகாரத்தை நான் மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை ஒதுக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 21 நாட்கள் 3 வேளையும் வந்து we are going to meditate God's word. and அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும். சோ அந்த காரியத்துக்காக நீங்க வந்து ஜெபிக்கலாம். நீங்க மீல ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்ட் பண்ற டைம்ல நீங்க வந்து ஜெபிக்கலாம். சோ நான் விசுவாசிக்கிறேன் இந்த 21 நாட்களின் முடிவுல கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்மளால இதுவரைக்கும் விட முடியாம இருந்த காரியங்கள், இதுவரைக்கும் நம்ம இருந்த சிறையிருப்புகள்ல இருந்து ஆண்டவர் நம்மள வெளியே கொண்டு வர போகிறார். மேபி அந்த சிறையிருப்பு வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா ஏசப்பா அதுல இருந்து நம்மள வெளியே கொண்டு வர போறாரு. அவர் நம்மளை கூர்மையுள்ள ஆயுதங்களாக the God is going to sculpt us. அவர் வந்து நம்மள வந்து ஒரு கூர்மையுள்ள ஆயுதமா அவர் நம்மள வந்து மாற்ற போறாரு. இதுக்கப்புறமா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறாரு. சோ மேனிஃபெஸ்ட் கிரேட்டர் திங்ஸ். நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் மேனிஃபெஸ்ட் கிரேட்டர் திங்ஸ். மேலான காரியங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. இசப்பா பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாருல. சோ இஃப் யூ வாண்ட் டேக் திஸ் ஆஸ் அ ஸ்கிரீன்ஷாட், நீங்க வந்து இந்த இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு நாளும் உங்களுக்கு வந்து ஸ்கெடியூல்டா வந்துரும். சோ அதை பார்த்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த பேசேஜஸ் தியானிக்கலாம், நீங்க வந்து வர்ஷிப் பண்ணி நீங்க வந்து ஜெபிக்கலாம். சரிங்களா? சோ இப்பயும் வந்து நம்ம வந்து ஓகே, பிஃபோர் தட் நிறைய பேர் வந்து இதுல நம்ம ஜாயின் ஆயிருக்கோம். சோ எல்லாருமே உங்க நேம்ஸ்ல ஜாயின் ஆனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ சில பேர் இது வந்து மொபைல் போன் நேம்ஸ்ல ஜாயின் ஆகியிருக்காங்க, சில பேர் வந்து மெயில் ஐடி அப்படி இருக்கு. சோ உங்களுடைய பெயர்கள்ல சோ தட் நம்ம வந்து அறிந்து கொள்வதற்கு இட் வில் பி மோர் கன்வீனியன்ட் அண்ட் மோர் ஈஸி. சோ அதனால இனிமேட்டு லாகின் பண்ணும்போது உங்களோட நேம் போட்டு நீங்க வந்து லாகின் பண்ணும்படியா உங்களை வந்து கேட்டுக்கிறோம். சோ இப்பயும் வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறோம். சோ ஆயுதத்தை எடுத்துக்கோங்க, உங்களோட பைபிள், உங்களோட நோட் பேட் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏஸ்பாவோட வார்த்தையை நம்ம இந்த வேலையில கேட்க போறோம். சோ நம்ம மத்தியில இருக்கிற பாஸ்டர்
பாஸ்டர் ஜமீமா அக்கா, சிஎஃப்சி சர்ச் இந்தியாவோட பாஸ்டர் அண்ட் தெய்வ ஊழியர். அவங்க நம்மளோட ஈஸ்பாவோட வார்த்தையை ஷேர் பண்ண போறாங்க. சோ அக்காவோட ஈஸ்பா நம்ம கூட பேசுகிறதுக்காக நம்ம வந்து ஆர்வமா வந்து காத்திருக்கலாம். ஓட்டோ பாஸ்டர் ஜமீமா அக்கா. கைஸ், இந்த நல்ல பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஐ ஹோப் என்னுடைய ஆடியோ எல்லாம் ஓகேவா இருக்கு நான் நம்புறேன். இஃப் எஸ், கேன் ஐ ஹாவ் அ தம்ஸ் அப் ஃப்ரம் சம்படி? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்துல நாம ஜெபித்து இன்னைக்கான கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போகலாம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல வருகிறோம். உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ தட் யூ ஆர் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கைடிங் அஸ், கார்டிங் அஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் அஸ் லார்ட். அண்ட் அப்பா, நீங்க எங்களுக்கு வெறும் ஆண்டவர் மட்டும் இல்ல, எங்களுக்கு நீங்க அப்பாவும் கூட. அண்ட் அந்த அப்பாவை நாங்க தேட, இட் இஸ் நாட் த ரிலிஜியன், it is the relationship, and help us to seek your heart always. Help us to and be with you always, Lord. Thank you for this opportunity for 21 days to be in your presence. உங்க பிரசன்ஸ்ல 21 நாள் நாங்க இருக்க எங்களுக்கு கிடைச்ச இந்த ஸ்லாக்கத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வளர நீர் உதவி செய்வீராக. நீங்க எங்களோடு கூட பேசுங்க. We request you and the Spirit of God to help us right now, Lord, to talk to us right now, deep into our hearts, deep into our mind. Lord, we want to be ministered by you. We don't want to hear the word from a human being, but we want to hear from you, Lord. அப்ப உங்ககிட்ட நாங்க கேட்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. In Jesus' name we pray. Amen. Amen. இந்த நாள்ல உங்களுடைய இந்த மீட்டிங்ல கர்த்தர் எனக்கு பேசும்படி கொடுத்த வார்த்தை வந்து, அவருடைய செட்டைகளுக்கு கீழே நாம அடைக்கலம் போகணும். ஆமென். ஏன்னா இந்த அவருடைய செட்டைகளின் கீழே அப்படின்றது ஒரு பிசிக்கல் பிளேஸ் டு கோ அண்ட் பி அண்டர் கிடையாது. இது வந்து என்ன கிடையாதுன்னா பிசிக்கல் பிளேஸ் கிடையாது. இட் இஸ் அ பிளேஸ், அதாவது பிசிக்கல் பிளேஸ் இந்த ரெல்ம்னு சொல்லலாம், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாம். நாம ஏதோ போய் தங்கக்கூடிய, இப்ப வந்து நான் தண்டையார்பேட் போறேன், நான் சென்னை போறேன், இல்ல நான் திருநெல்வேலி போறேன் அப்படின்ற ஒரு பிசிக்கல் பிளேஸ் கிடையாது. இது வந்து ஸ்பிரிச்சுவல்ல இருக்க பிசிக்கல் பிளேஸ். அப்கோர்ஸ் இது வந்து ஒரு பிசிக்கல் பிளேஸ் தான், பட் ஸ்பிரிச்சுவல்ல, நாட் பிசிக்கல் ரெல்ம்ல. சோ இன்னைக்கு உங்களோட கூட நான் பேசுறது அந்த ஸ்பிரிச்சுவல்ல இருக்க பிசிக்கல் பிளேஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப ரொம்ப சேஃபான இடம். அண்ட் அந்த இடத்துல நாம இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாரு. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி உபவாச ஜபங்கள், ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ், இது எல்லாமே கூட ஒரு ஒரு முயற்சி அல்லது ஒரு 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 ஆக்ஷன் தான் ஸ்பிரிச்சுவல்ல அவருடைய செட்டைகளின் கீழே அண்டர் ஹிஸ் விங்ஸ் பிசிக்கலா போய் தங்குறது. ஆமென். சோ இந்த நாள்ல இந்த அவருடைய செட்டைகளின் கீழே நாம எப்படி இருக்கிறது ஆவியின் மண்டலங்கள்ல அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் சங்கீதம் 91:4, நான் அண்டர் ஹிஸ் விங்ஸ் சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் இந்த ரெஃபரன்ஸ் ஞாபகம் வந்திருக்கும். சங்கீதம் 91, அவர் தமது செட்டைகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இந்த ஸ்கிரிப்சர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த ஸ்கிரிப்சர்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நாம போகணும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அவருடைய செட்டைகளின் கீழே நாம போகணும், ஆவின் மண்டலங்கள்ல அவருடைய செட்டைகளின் கீழே நாம போகணும். பிகாஸ் இந்த உலகத்துல நமக்கே தெரியாம ஒர்க்ன்ற விங்கு கீழே இருக்கிறோம், ஸ்டடின்ற விங்கு கீழே இருக்கோம், ஃபேமிலின்ற விங்கு கீழே இருக்கோம், பிரச்சனைன்ற விங்கு கீழே இருக்கும், கமிட்மெண்ட்ஸ்ன்ற விங்கு கீழே இருக்கும். இப்படி பல விங்கு கீழே நமக்கே தெரியாம நாம என்ன பண்றோம் அப்படின்னா இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு விங்கு கீழே நம்மளை இன்வைட் பண்றாரு. அந்த விங் என்ன அப்படின்னா அவருடைய செட்டை, அவருடைய விங்கு, அவருடைய விங்கு கீழே. அண்ட் இந்த இடத்துல இன்னொன்னு கவனிச்சிங்களா, he shall cover thee with his feathers அப்படின்னு இருக்கு. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏதோ நீங்க தான் போய் இருந்துக்கிறீங்கன்னு கிடையாது. இப்ப மழை பெய்யறத பாத்திருக்கீங்களா? மழை பெய்யும் போது என்ன நடக்கும்னா, அந்த ரோட்ல 2 வீலர்ல போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாரும் போய் ஒரு பாலத்துக்கு கீழே அடைவாங்க.
நோபடி இன்வைட்ஸ் ஆர் எந்த டீ கடையிலயோ எந்த ட்ரெஸ் கடையிலயோ எந்த ஹோட்டல்லயோ எங்கேயாவது போய் நிப்பாங்க. நோபடி இன்வைட்ஸ் யூ டு கம் அண்ட் ஸ்டாண்ட் தேர், பட் யூ கோ தேர் அண்ட் ஸ்டாண்ட். அவ்வளவுதான். அன்இன்வைட்டட் பர்சனா நீங்க போய் அந்த ஷேடு கீழே நிப்பீங்க, நாம போய் அந்த ஷேடு கீழே நிப்போம். ஆனா இங்க ஸ்கிரிப்சர் என்ன சொல்லுதுன்னா, he is interested in having you under his wing ன்னு சொல்லுது. அவருடைய சட்டைக்கு கீழே நீங்க இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, அவர் விரும்புகிறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, கோழி குஞ்சு பொரிக்குது, இன்னொரு சைடு ஸ்குவிரலும் குஞ்சு பொரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்குவிரலும் குட்டி ஸ்குவிரல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கோழி அதனுடைய சட்டைக்கு கீழே மழை வருதுன்ட்டு இந்த குட்டி ஸ்குவிரல்ஸ் உள்ள வச்சுக்குமா? வச்சுக்கவே வச்சுக்காது. ஃபார் ஷுவர் நாட். அது யாரதான் இன்வைட் பண்ணும்னா, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குஞ்சுகளை தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்வைட் பண்ணும். ரைட்? that shows tremendous interest towards அந்த சிக்கன், அந்த சிக்ஸ்க்கு தான் tremendous interest காட்டும். அதை மட்டும்தான் வர அலோவ் பண்ணும், அதுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இட் இன்வைட்ஸ். நம்ம போய் ஒரு ஹோட்டல்லயோ ஒரு சாப்பாடு ஒரு ட்ரெஸ் கடையிலயோ நம்ம போய் நாமளே செல்ஃப் இன்வைட் பண்ணி போய் நிக்கிற மாதிரி என்ன பண்ணாது அப்படின்னா, சிக்கன் வந்து ஐ மீன் நம்ம காட்டுற மாதிரி சிக்ஸ் போய் நிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க சிக்கன், அதாவது இங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நாம வரணும்னு. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, அவர் தமது சிறகுகளால உன்னை மூடுவார், என்ன மூடுவார். ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட். சோ இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், பிரேயர்ல இருக்க அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என் கர்த்தர் நான் அவருடைய செட்டைகளுக்கு கீழே, அவருடைய ஷெல்டருக்கு கீழே, அவருடைய ப்ரொடெக்ஷனுக்கு கீழே, அவருடைய சார்புல நிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அண்ட் அதுதான் என் இடம், நான் இருக்க வேண்டிய இடம். சிக்கன் வந்து என்ன பண்ண முடியாது, ஐ மீன் சிக்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, போய் இன்னொருத்தவங்க ஒரு டக்குக்கு கீழே வாழ முடியாது, இல்ல இன்னொரு பேர்டுக்கோட அண்டையில வாழ முடியாது. சோ இங்க நம்மளுக்கு நல்லா தெரியணும், நான் மட்டும்தான் ஏதோ 21 நாள் போய் 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 அவருடைய பிரசனத்துல, ஐயோ இந்த பெனியலுக்கும் இந்த டீமுக்கும் வேற வேலை இல்லப்பா, நம்மள வந்து காலையிலேயே கூப்பிடுறாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஐ வாண்ட் யூ டு நோ, காட் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் காலிங் யூ அண்டர் ஹிஸ் விங்ஸ். God is interested in calling you under his wings. அவருடைய விங்ஸுக்கு கீழே இன்னைக்கு அவர் உங்களை அழைக்கிறார், அவர் உங்களை நீ வான்னு சொல்றாரு. அண்ட் இன்னொன்னு, இந்த அவர் விங்ஸுக்கு கீழே அழைக்கிறார் நம்ம பாக்குறோம்ல, அவருடைய விங்ஸுக்கு கீழே முதலாவது நமக்கு கிடைக்கிற ஒரு காரியம் என்ன? ஏன் why do we need to be present under his wings, to be in the presence? Why do I need to pray? Why do I need to fast? Why do I need to sit in his presence? அப்படின்னா ஒரே ஒரு காரணத்துக்காக, அது என்னுடைய செல்ஃபிஷ் காரணத்துக்காக. நீங்க நினைக்கிறீங்களா, chicken wanted the chicks for chickens chickens benefit நினைக்கிறீங்களா? கிடையாது. ஹென்னோட பெனிஃபிட் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஹென்னுக்கு எதுக்கு சிக்கு தாங்கிட்ட வரணும் அப்படின்னா, சிக்கு தாங்கிட்ட வந்தாதான் அது ப்ரொடெக்டடா இருக்க முடியும். எப்ப அந்த சிக்கெல்லாம் போய் சிக்கனுக்குள்ள, நீங்க ஒருவேளை கோழி வளர்க்குற அந்த சூழ்நிலைய பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஆபத்து வருது, ஏதாவது ஒண்ணு சுத்தி இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா தான் என்ன பண்ணுன்னா, அதுவரையும் சிக்கு அப்படியே பக்கத்திலேயே விளையாண்டுகிட்டே இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு ஆபத்து நெகிழும் போதுதான் அது என்ன பண்ணுன்னா, ஓடி போய் கோழியினுடைய சிறகுக்கு கீழே, கோழி அதனுடைய சிறகு கீழே இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா மறைந்து கொள்ளும். அதுதான் அந்த அடுத்த லைன் சொல்லிட்டு பாருங்க, அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கல புகுவாய். ஓகே, அந்த என்னுடைய விங்ஸ்க்கு கீழே இந்த சிக்கு போய் அடைக்கலம் புகுது, அவருடைய சத்தியம் பரிசையும் கேடவும் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய விங்கு நமக்கு என்னவா நிக்குது அப்படின்னா, நமக்கு அது ப்ரொடெக்ஷனா, அதாவது இங்கிலீஷ்ல வந்து சொல்லுது, his truth shall be thy shield and buckler wall. அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை, அவருடைய விங்கு, அவருடைய பிரசனம் எனக்கான ஷீல்ட் ஆகுது. நேத்து நான் இந்த பரிசைன்ற வார்த்தையும் இந்த பக்லர்ன்ற இங்கிலீஷ்ல இருக்கிற காரியத்தையும் நான் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து கூகுள்ல இமேஜ் பார்த்துட்டு இருந்தேன்.
அப்ப பாத்தீங்கன்னா ஷீல்டுன்றது ரொம்ப பெருசு, ரைட்? ஷீல்டுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சண்டையில எம்ஜிஆர் படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. அப்படி கையில வந்து ஒரு ஷீல்டு, ஒரு வால் வச்சுதான், ஒரு வாளை வச்சுதான் அவர் என்ன பண்ணுவாரு, சண்டை போடுவார். ஆனா இந்த பக்லர்ன்ற ஒரு காரியம் மச் மோர் ஸ்மாலர் அண்ட் வெரி ஹேண்டி. சேம், இட் ஒர்க்ஸ் சிமிலர் லைக் ஷீல்ட். அதே மாதிரி தான் ஷீல்டு எப்படி பெருசா இருக்குமோ இது வந்து இட் ஒர்க்ஸ் சிமிலர் லைக் பக்லர். அண்ட் நான் வந்து பாத்துட்டு இருந்தேன், ஏன் வை நாட் ஷீல்ட், வை பக்லர்? ஏன் வந்து இங்க வந்து வசனம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்லா நமக்கு பார்க்க முடியுது. என்னன்னா ஷீல்டாவும் இருப்பாரு. இங்கிலீஷ்ல பாருங்க, ஹிஸ் ட்ரூத் ஷால் பி ஷீல்ட் அண்ட் பக்லர் வால்னு இருக்கு. அப்ப நான் யோசிச்சேன், ஏன் ஷீல்டு தான் இருக்கே, அப்புறம் எதுக்கு இந்த பக்லர், எதுக்கு இந்த சின்ன ஷீல்டு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அதோட டிஃபரன்ஸ் என்னன்னா, ஷீல்டு வந்து போருக்கு போகும்போது மட்டும்தான் எடுத்துட்டு போவாங்க. போருக்கு, அதாவது டெஃபினட் எனிமி இருக்கான்னு தெரியும் போதுதான் ஷீல்டு எடுத்துட்டு போவாங்க. ஆனா பக்லர் எங்க எடுத்துட்டு போவாங்க, எப்ப எடுத்துட்டு போவாங்கன்னா, பக்லர் வந்து இந்த சைடு ஸ்வாடு, இந்த சைடு ஷீல்டு. ஐ மீன் இந்த பக்லர் எப்பவுமே அவங்க கையில இருக்குமா. அதாவது ஈவன் த ஸ்மாலஸ்ட் எனிமி, even somebody unexpected, even somebody accidental, even somebody who were plotting. புரியுது? எவ்வளவு பேருக்கு நான் சொல்றது புரியுது? Can I see a reaction or smiley or thumbs up, something like that you're listening? Are you able to get what I'm saying? ஷீல்டு எப்பவுமே இருக்கும். பிளான்டு வார்ஃபேருக்கு இருக்குது, பிளான்டு எனிமிக்கு இருக்கு. ஆனா பக்லர் அன்எக்ஸ்பெக்டட் எனிமி, ஆக்சிடென்டல் எனிமி. ஐ கேம் அக்ராஸ் திஸ் unnecessary ப்ராப்ளம், அன்இன்வைட்டட் ப்ராப்ளம். தெரியாத, நான் போனேன் ஆனா தெரியாம ஐ ஹேட் டு மீட் தட் பர்சன். தெரியாம அந்த எனிமி வந்துட்டா. நான் சொல்றேன், கர்த்தருடைய சிறகு, இப்ப நீங்க இருக்கீங்களே இந்த 21 days, நீங்க இப்ப உபவாசிக்கிறீங்களே, ஜெபிக்கிறீங்களே, அது பக்லர் மாதிரி. நாட் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் எனிமீஸ், ஈவன் தி அன்எக்ஸ்பெக்டட் எனிமீஸ். ஈவன் நீங்க எதிர்பாராத, உங்களுக்கு தெரியாத, நீங்க பார்க்காத அந்த காரியங்கள்ல இருந்து கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுகிறதற்கு அவருடைய விங்ஸ் பக்லராகவும் பரிசாகவும் அது வேலை செய்கிறது. ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்ஸ்ல இருக்கிறவன் வெறும் எக்ஸ்பெக்டட் எனிமிய மட்டும் ஜெயிக்க மாட்டான். கர்த்தருடைய பிரசன்ஸ்ல இருக்கிறவன் அன்எக்ஸ்பெக்டட் எனிமி, ஸ்மால் எனிமி, பிக் எனிமி, பிளான்ட் எனிமி, plotted enemy, somebody, பிசாசு எதை கொண்டு வந்தாலும் you will be always ready when you are under his presence. You are always ready. நீங்க எப்படின்னா, ஐயோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல பிரதர், எக்ஸ்பெக்டே பண்ணல பாஸ்டர், எக்ஸ்பெக்டே பண்ணல சிஸ்டர், பிசாசு இந்த காரியத்தை என் குடும்பத்துல கொண்டு வந்துட்டான்னு ஜெபிக்கிற ஒரு நபர் ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்க. ஒரு நாளும் வேதனைப்பட மாட்டீங்க. ஒரு நாளும் இது ஏன் பிசாசு இப்படி கொண்டு வந்தா நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க ரெடியா இருக்கிறது வெறும் ஷீல்ட வச்சு மட்டும் இல்ல, யூ ஆல்சோ ஹேவ் அ பக்லர் டு மீட் வித் யுவர் அன்எக்ஸ்பெக்டட் எனிமி. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஏன் சிறகுக்கு வா. அண்ட் நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னா, அன்இன்வைட்டட் கெஸ்டா நானே போய் மழைக்கு ஒதுங்குற மாதிரி ஒதுங்க போறேன்னு. நோ நோ நோ. அங்கதான் இங்க பிதாவினுடைய அப்பாவினுடைய கரம் இருக்கு. இந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, நான் உனக்காக வரேன், நான் ஓப்பன் ஆர்ம்ஸா இருக்கேன், நான் என் சிறக ரெண்டு விரிச்சு. ஐ வாண்ட் யூ டு இமேஜின் ரைட் நவ், சத்தரா அந்தெரிமானா, ஐ வாண்ட் யூ டு இமேஜின் ரைட் நவ், the father has opened his wings wide open and he's inviting you. வசனம் சொல்லுது, அவர் உன் சிறகுகளால உன்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளால மூடுவார். He is waiting for you. He is waiting for Alexa. He is waiting for Benita. He is waiting for Arul. He is waiting for Christy. He is waiting for Esther. He is waiting for Jansi. He is waiting for Jayashree. அவருடைய சிறகுகளை ஓபன் பண்ணி அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். God is waiting for you. God is waiting for you. அண்ட் அவருடைய சிறகு கீழே நீங்க போகும்போது அவர் மூடிக்கொள்ளுகிறது மட்டும் இல்ல, நீங்க எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எனிமிய உங்களால ஜெயிக்க பலன் வருது. இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 17:8 வசனம் சொல்லுது, கண்மணியை போல என்னை காத்துள்ளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கு என்னை சூழ்ந்து கொள்ளுகிற
என் பிராண பகைஞருக்கு மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலே என்னை காப்பாற்றும். இப்ப இந்த ப்ரொடெக்ஷனுக்கு கீழே நம்ம என்ன இருக்குன்னு பாக்குறோம்னா, சாரி, இந்த விங்ஸுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாக்குறோம்னா அவருடைய ப்ரொடெக்ஷன் இருக்கு. அததான் பார்த்தோம். ஷீல்டாவும் நமக்கு என்ன சொல்றது, பக்லராவும் மட்டும் இல்ல, இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், அவருடைய செட்டைகளின் நிழல்ல காப்பாற்றுவாராம் அவரு. நான் சொல்றேன், 21 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள் ஜபம் இருக்குல்ல, இது எதுக்கு தெரியுமா? உங்களை காப்பாத்துற பிளான். You have no idea why you're doing this. You have no idea why you're doing this. எவ்வளவு பேர் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க? எவ்வளவு பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க? இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது எல்லாருக்குமே, உங்களை பத்தி எனக்கு தெரியல, ஆனா என் அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா புலம்புவாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, வருஷம் 10,000 ரூபாய் போகுது, வருஷம். இத்தனைக்கும் அவங்களுக்கு கப்பலாவே 12,000 ரூபாவோ 13,000 ரூபாய் தான் போகுது. பட் ஸ்டில் எங்க அம்மா கிட்ட எதுக்கு பிரயோஜனமே இல்லாம மாசம் கட்டுறோம், எதுக்கு பிரயோஜனமே இல்லாம மாசம் கட்டுறோம், எதுக்கு பிரயோஜனமே இல்லாம மாசம் கட்டுறோம், சாரி வருஷம் கட்டுறோம். 14,000 ரூபாய் வருஷம் கட்டுறது என்ன சும்மாவா? எதுக்கு கட்டுறோம்னு புலம்பிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எங்க அம்மா நல்லா மழை தண்ணியில வழுக்கி விழுந்து அவங்களுடைய ஆங்கிள் சர்ஜரிக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஃபுல்லா கம்ப்ளீட் ஃப்ராக்சர், கம்யூட்டட் ஃப்ராக்சர், ஃபுல்லா ஷேட்டர் ஆயிடுச்சு போனே. அண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனா தேவர் ஆஸ்கிங் 4 lakh something just for the surgery. ரெக்கவரியும் கிடையாது, ஃப்ரீயும் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் சர்ஜரி 4 lakh plus. எங்க அம்மாட்ட சொன்னேன், மம்மி இத்தனை நாள் இன்சூரன்ஸ் நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க 10,000 பார்த்தா எப்படியும் நான் ஒரு வருஷமா 1.5 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டேன், 1,50,000 ரூபாய் கட்டிருப்பீங்களா? இப்ப ஜஸ்ட் ஃபார் சர்ஜரி அலோன் 4 lakh. And then think about the other expenses. But you know what? நீங்க ஸ்பெண்ட் பண்றது வீண் இல்ல. எனக்கு இந்த தமிழ்ல இருக்கிற ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகாதையா, அது பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும், that is what I told you. Any money that you're spending for insurance is not to waste, because you are investing. When you're investing, உங்களுக்கு ஆக்சிடென்டலா ஒரு காரியம் வரும் பொழுது நீங்க இன்வெஸ்ட் பண்ற காரியம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. And that is exactly the same thing that I'm telling right now. அவருடைய செட்டை இருக்குல்ல, அவருடைய விங்ஸ் இருக்குல்ல, அவருடைய செட்டையில் கீழே நான் காப்பாற்றப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, you will not miss out this 21-day prayer. You will not miss out, இந்த ஜபத்தை நீங்க மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. ஏன்னா this prayer is my saving plan. I want you to tell and pronounce this thing over your own life. இந்த 21 நாள் ஜபம், ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க நான் வரப்போறது கிடையாது, ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புறாங்க நான் வரப்போறது கிடையாது, ஒருத்தர் கால் பண்ணி கூப்பிடுறாங்க நான் இருக்க போறது கிடையாது. I am coming to this prayer because this is my saving plan. This is my saving plan. இது எனக்கான சேவிங் பிளான். அவருடைய பிரசன்னத்துக்கு நான் வர்றது எனக்கான சேவிங் பிளான். அவருடைய பிரசன்னத்துல உட்கார்றது எனக்கான சேவிங் பிளான். இங்க வசனம் சொல்லுது, செட்டைகள் நிழல்ல நான் காப்பாற்றப்படுவேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படணும்னா, கர்த்தரால ப்ரொடெக்ட் பண்ணப்படணும்னா, கர்த்தரால லீட் பண்ணப்படணும்னா, கர்த்தர் உங்க பட்சமா இருக்கணும்னா, உங்களுக்கு பிசாசு எதிர்பாராத காரியங்களை கொண்டு வராம இருக்கணும்னா, let me tell you, his presence is your protective place. அவருடைய சிறகுதான் உங்களுக்கு பாதுகாப்பான இடம். வசனம் சொல்லுது, சங்கீதம் 17:8-9, உம்முடைய செட்டைகளின் நிழல்ல என்ன காப்பாற்றும் ஆண்டவரே. அண்ட் அங்க என்ன காப்பாற்றும்னு சங்கீதக்காரன் எழுதுறாரு பாருங்களேன், ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் பகைஞருக்கும் மறைவாக. அந்த ஸ்கிரிப்சர், ஒருவேளை if you have your Bible, I want you to underline those 2 words. ஒடுக்குகிற துன்மார்க்கர்களுக்கும் பகைஞருக்கும் மறைவாக கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறார்.
ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் பகைஞருக்கும் உங்களுடைய enemy இல்ல உங்களை if you think that somebody is somebody is pushing you down, somebody is torturing you, somebody is somebody is actually overtaking you or overpowering you, நான் சொல்றேன் நீங்க அவருடைய பிரசன்னத்துல I see this in my spirit. இங்க இருக்கிற யாரோ you been under somebody and you been under pressure, and you are trying to overpower them. அவங்க உங்களை ஓவர் பவர் பண்றாங்கன்றதுனால, அவங்க உங்களை பிரஷர் பண்றாங்கன்றதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் அவங்கள ஓவர் பவர் பண்ணணும், நான் அவங்களுக்கு ஆட்டிடியூட் காட்டணும், நான் அவங்களை எப்படியா சப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் that is not the answer. Scripture says நீங்க போய் அவங்கள ஓவர் பவர் பண்ண வேணாம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவருடைய செட்டைகளின் கீழே நான் உட்காரும் போது என்ன துன்மார்க்கருடைய ஒடுக்குகிறதற்கும் பகைஞருடைய மறைவுக்கும் கர்த்தர் என்ன பாதுகாக்கிறவரா இருக்கிறார். இனிமே எனக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அவருடைய பிரசன்னம் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது. நான் சொல்றேன் அவருடைய செட்டை தான் என்னுடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய விங்ஸ் தான் என்னுடைய ப்ரொடெக்ஷன். குயிக்கா இன்னும் ரெண்டு காரியங்களை நம்ம பார்த்துடலாம். So remember this point, our safety is not our strength, our safety is God's covering. I want you to know that. I want you to know that your safety is not from your strength. உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய பலத்திலிருந்து வர போறது இல்ல. ரிமெம்பர் தட். யோசிச்சு பாருங்களேன், அந்த சிக்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே மின்னல் அடிக்குது, மழை பெய்யுதுன்னா ஓடும். ஆனா அதனுடைய ஸ்ட்ரென்த்ல அது பாதுகாக்கப்பட போறது கிடையாது. யாருடைய ஸ்ட்ரென்த்ல தான் அது பாதுகாக்கப்பட போகுதுன்னா அவருடைய கவரிங்ல தான், அந்த ஹென்னோட கவரிங்ல தான் அது பாதுகாக்கப்படுது. So your protection, your safest place is not coming out of your strength. Your protection and your safest place is coming out of his covering. அவருடைய பாதுகாப்புல, அவருடைய செட்டைகள்ல இருந்துதான் உங்களுக்கான சேஃபஸ்ட் பிளேஸ் வருகிறது என்பதை மறந்துடாதீங்க. And one more scripture, Psalms 57:1. I don't have time, but I want you to listen. சங்கீதம் 57:1 எனக்கும் இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைவேன். In the shadow of your wings, I will take refuge until the disaster has passed. Storms may come. Remember, the storms may come. இங்க சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு, அவருடைய செட்டைகளின் கீழே நாம ஏன் புகணும் அப்படின்னா, ஸ்டார்ம்ஸ் மே கம், ஆனா விக்கினங்கள் அந்த என்டையர் ஸ்டார்ம்ஸ் கடந்து போக மட்டும் நான் உங்க விங்ஸ் கீழே இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஸ்டார்ம்ஸ் அப்படியே அலையும், அப்படியே அந்த அலையின் சத்தமும், அந்த கொந்தளிப்பின் சத்தமும், அந்த இடியின் சத்தமும், முழக்கங்களின் சத்தமும் உங்களை அப்படியே அன்சர்டனிட்டில வைக்கும். ஆனா அவருடைய விங்குக்கு கீழே you will experience peace. I prophesy this over you. Under his wings you will receive peace. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒருத்தர் கூட அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது you will not experience peacelessness. அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது you will not experience விக்கினங்கள். அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய கவரிங்ல, அவருடைய விங்ஸ்ல இருக்கும்போது நான் சொல்றேன், disaster will not touch you, storms will not touch you, wind will not touch you, எந்த calamities will not touch you, anything. Global people are prophesying and expecting another COVID, and they are expecting another bio war. But let me promise you, let me prophesy over you, because you are choosing to be under his wings, because you are choosing to be under his wings. அவருடைய செட்டை உங்களுக்கு மேல இருக்கிறதுனால, நீங்க அவருடைய செட்டை கீழே இருக்கிறதுனால எந்த விக்கினங்களும், எந்த ஸ்டார்ம்ஸும், எந்த டிசாஸ்டரும் உங்களை வந்து தொடாது நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா அவருடைய செட்டைகளுக்கு கீழே பீஸ்னா இருக்கு, டிசாஸ்டர் இல்ல, ப்ராப்ளம்ஸ் இல்ல, சிக்னஸ் இல்ல, ட்ரையல்ஸ் இல்ல. அவருடைய செட்டைகளுக்கு கீழே உங்களுக்கு பீஸ் மட்டும்தான் இருக்கு. ரிமெம்பர் திஸ். Peace that surpasseth all understanding will be your portion when you choose to be under his wings. So முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? அவருடைய விங்குக்கு கீழே எனக்கு ப்ரொடெக்ஷன். பகைஞருக்கும்
துன்மார்க்கருக்கும் என்னை ஒடுக்குறவர்களுக்கும் முன்னாடி அவருடைய விங் எனக்கு ப்ரொடெக்ஷன் தருது. அண்ட் ரிமெம்பர் திஸ், நான் அவருடைய செட்டை கீழே இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஷீல்டாவும் பக்லராவும் இருக்கு. ரிமெம்பர் தட். எக்ஸ்பெக்டட் எனிமி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எனிமிய என்னால ஜெயிக்க முடியும். பிகாஸ் ஹிஸ் விங்ஸ் கிவ்ஸ் மீ ப்ரொடெக்ஷன். அண்ட் ரெண்டாவது காரியம், ஹிஸ் விங்ஸ் கிவ் மீ பீஸ். எந்த டிசாஸ்டரும் எந்த ஸ்டார்முக்கும் எனக்கு தெரியவே தெரியாது when I get under that wings. மழை வரலாம், புயல் அடிக்கலாம், ஸ்டார்மா இருக்கலாம், விக்கினங்களா இருக்கலாம் என்ன சுத்தி, ஆனா அவருடைய பிரசனத்துக்குள்ள I will experience divine peace, peace that surpasses all understanding. கடைசியா ஒரு காரியம் சங்கீதம் 36:7 சொல்லுது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைகிறார்கள். சங்கீதம் 36:7. நான் சொல்றேன், இந்த வசனம் சொல்லுது உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு 38வது வசனம் வாசிக்கிறேன். 36ஆம் அதிகாரம் 8வது வசனம். Listen to this carefully. If you are somebody, இந்த நாளை நான் எப்படி ஓட்ட போறேன்னு 6 மணில இருந்து ராத்திரி 6 மணி 7 மணி 10 மணி வரையும் வேலை செஞ்சாதான் எனக்கு ப்ரொவிஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்க ப்ரொவிஷன் நீங்க அடுத்து வேலை செய்ய போற 12 மணி நேரத்துல வரல சிஸ்டர், அடுத்து படிக்க போற 12 மணி நேரத்துல வரல பிரதர். I want you to know, இங்க ஸ்கிரிப்சர் சேஸ், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் மேல என்ன வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது வசனம் 7வது வசனத்துல? It says அவருடைய செட்டைகளின் கீழே வந்து அடைகிறவர்களை பத்தி சொல்லுது. 8வது வசனம் சொல்லுது அவருடைய ஆலயத்துல சம்பூர்ணமா. They feast on the abundance of your house. You give them drink from the river of your delights. Please listen to me. I'm finishing in like 1 to 2 minutes. Listen to me carefully. இங்க வசனம் சொல்லுது அவருடைய செட்டைகளின் கீழே you will feast on the abundance of your house. அவருடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கும்போது நான் சொல்றேன், it is not chicks duty to go and find their own prey. It is hens duty to bring the prey to chicks. Are you listening? கோழியினுடைய வேலை அதனுடைய குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிறது. கோழியினுடைய வேலை. வாய் திறந்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் வேலைக்கு போறதுனால எனக்கு உணவு வரப்போறது இல்ல. என் தகப்பனுடைய வேலை, அவருடைய சட்டைகளின் கீழே நான் இருக்கிறதுனால I will feast in the abundance. I prophesy this over you. You will feast in the abundance. In every scarcity, in every insufficiency, you will feast in the abundance. They feast in the abundance of your house and you give them drink from the river of your delights. கர்த்தர் சொல்றாரு, என் பிரசன்னத்துல என் விங்குக்கு கீழே நீ எழும்பி வா, என்னுடைய சமூகத்துக்கு வா, என் பிரசன்னத்துக்கு வா, என்னுடைய செட்டைகளின் கீழே வா. உனக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்ல, உனக்கு ப்ரொவிஷனையும் நான் தரேன். உனக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்ல, உனக்கு நான் ப்ரொவிஷனையும் தரேன். And not just protection and provision, you will also experience divine peace, says the Lord. ஆண்டவரே, இந்த நாள்ல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். Thank you for inviting us under your wings, Lord. உங்களுடைய விங்ஸ்க்கு கீழே நீங்க எங்களை இன்வைட் பண்ணுகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா உங்க விங்ஸ்க்கு கீழே தான் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கு, உங்க விங்ஸ்க்கு கீழே தான் எங்களுக்கு பீஸ் இருக்கு, உங்க விங்ஸ்க்கு கீழே தான் எங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. ப்ரொடெக்ஷன், பீஸ் அண்ட் ப்ரொவிஷன். ப்ரொடெக்ஷன், பீஸ் அண்ட் ப்ரொவிஷன். 3 P's we have seen. அவருடைய விங்ஸ்க்கு கீழே ப்ரொடெக்ஷன், provision and peace. அவருடைய செட்டைகளின் கீழே எனக்கான பாதுகாப்பு. எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் எனிமிக்கு thank you for teaching this, and we know that உங்க பிரசன்னம் தான் எங்களுடைய சேஃபர் பிளேஸ். அப்பா, உங்க பிரசன்னம் தான் எங்க சேஃபர் பிளேஸ். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ அப்பா. நீங்க வழி நடத்துகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, சந்துருன்ற ஒரு நபரை தொட்டு தேவன் அந்த மகனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அந்த நபரை கர்த்தருடைய கரம் தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும், அவங்களை பாதுகாக்கும். I speak protection over that person, Lord. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் கரத்துல ஒப்பு கொடுக்க நீர் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், get under his wings to be protected from expected and unexpected காரியங்கள். And ரெண்டாவது, get under his wings because
There you will find peace that surpasseth all understanding. Get under his wings. Your provision is provided there. And remember, கர்த்தர் நீங்களே ஓடி போய் இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. You're not an uninvited guest. You're not a self-invited guest. You are the most invited guest. அவர் வசனம் சொல்லுது, அவர் ஒன்ன மூடுவாருப்பா. You be under his presence. God bless you all. Have a wonderful, great day. God bless you. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஸோ பிரைஸ் காட். ஈஸ்பா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கேட்டபடி ஸோ இந்த டேக்குள்ள நம்ம வந்து என்டர் ஆயிட்டோம். வி ஹவ் ஆல்மோஸ்ட் என்டர்ட் இன்டு திஸ் டே. ஸோ மார்னிங் அவரோட பிரசன்ஸ்க்குள்ள நம்ம வந்து வந்திருக்கோம். நாள் முழுவதும் திங்க் அண்ட் மேனிஃபெஸ்ட். நீங்க ஒரு பெரிய த ஹையர் மோஸ்ட் விங்ஸ் கீழே நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. whenever you face people, whenever you face any situations, just manifest some wings, some greater most wings is covering you அப்படின்றத மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஸோ as I said, இந்த நாள்ல நீங்க வந்து ஜெபிங்க. அதே போல ஸ்கிரிப்சர்ஸை வந்து நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க. அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ்ல இருந்து உங்களுக்காக டெய்லி வந்து குவிஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். ஸோ இன்னைக்கு வந்து 6 அதிகாரங்கள், காலையில 2, மத்தியானம் 2 அண்ட் ஈவினிங் 2. அந்த 6 அதிகாரங்களையும் நீங்க தியானிக்க போறீங்க. அதுல இருந்து ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு வந்து நாளைக்கு கேட்கப்படும். So every day morning 5 to 6, before that 4:45க்குலாம் வந்து will start the prayer. ஸோ நாளை முக்காலுக்குலாம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிருங்க. காலைல எந்திச்சு ப்ரே பண்ணிட்டு உங்களோட பர்சனல் ப்ரேயரை முடிச்சுட்டு மறக்காம இதுல ஜாயின் பண்ணுங்க. இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதுல ஜாயின் ஆகாம இருக்காங்கன்னா டெல் தெம். ஸோ நமக்கு மட்டும் நம்மளுடைய சிறையிருப்பை மட்டும் ஆண்டவர் திருப்ப விரும்பல, அவங்களுடைய சிறையிருப்பையும் ஆண்டவர் திருப்ப ஆசைப்படுறாரு. ஸோ டெல் தெம், இன்வைட் தெம் அண்ட் ஆஸ்க் தெம் டு கம் அண்ட் ஜாயின். ஸோ இந்த வேளையில அப்படியே நம்ம ப்ரே பண்ணி முடிக்கலாம். ஒரு விஷயம் நம்ம வந்து ஜெமிமாக்காக ப்ரே பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அன்பின் நல்ல தகப்பனே இசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல எங்க மத்தியில உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அக்காவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து அநேகருக்கு எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, தொடர்ந்து இசப்பா உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே இசப்பா பகிரங்கமாய் ஆண்டவரே பிரத்யட்சமாய் பேசுகிற மகளா இன்னும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய கிட்ஸ் ஆண்டவரே பாஸ்டர் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் கீழே ஒப்பு கொடுக்கிறோம் இசப்பா. இன்னும் ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும், ஒரு என்லார்ஜ்மெண்ட்டை நாங்க பேசுகிறோம். இன்னும் கர்த்தர் பயங்கரமா நீங்க எடுத்து இந்த நாட்கள்ல அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக நீங்க ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லார் மேலயும் தேவக்கரம் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளுக்குள்ளாக நாங்க செல்ல போறோம். உங்களுடைய மறைவுக்குள்ளாக, உங்களுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. ஆண்டவரே நீங்க அப்படி எங்களை இந்த நாள்ல இசப்பா ஆண்டவரே நிறைவு நாள எங்களை நீங்க நடத்த போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இன் எவ்ரிதிங், இன் பீஸ், இன் ப்ரொவிஷன் அண்ட் இன் ப்ரொடெக்ஷன், எவ்ரிதிங் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு அப்பா ஆண்டவரே ஒரு நிறைவை நீங்க கட்டளையிட போறதுக்காக நன்றி இசப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இதுல கமிட் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த 21 நாட்களும் ஆண்டவரே நாங்க கலந்து கொள்ள கத்த நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களோட வாங்க, எங்களை நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்துல ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி உபகாரங்களையும். ஆமென். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். மறக்காதீங்க, அவருடைய நிழலுக்குள்ளாக நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த நாள் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இன் யுவர் லைஃப். ஸோ காட் வில் லீட் யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு மறுபடியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. பாடு
பா